அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை எட்டுவது முதல் இலக்கு. கடந்த நிதியாண்டுல 11.19 விழுக்காடு அளவுக்கு நாட்டிலேயே உயரிய பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு மீண்டும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருக்கு. இதை சொல்றது நாங்கள் அல்ல, ஒன்றிய அரசின் புள்ளியியல் துறை. இதனை சாதித்து விட்டால், நாம் சாதித்து விட்டால் நமது பொருளாதாரம் ரூபாய் 35 லட்சம் கோடியை தாண்டும். இதன் விளைவாக தனிநபர் வருமானம் ஆண்டுக்கு ரூபாய் 4 லட்சத்திற்கு மேலாக உயரும். அந்த நிலையை நம்மால் நிச்சயம் எட்ட முடியும். தமிழ்நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 17,23,698 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் 3,58,000 ரூபாய். இது தேசிய சராசரியை விட 1.74 மடங்கு அதிகம். பொருளாதார ரீதியாக நலிவடைந்து கடும் வறுமையில வாடும் 1 கோடி மக்களை அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் மீட்கப் போகிறோம். இதன் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் ஒருவர் கூட இல்லாத முதல் மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம். அதற்கான பணியை என்னுடைய தலைமையிலான திமுக அரசு நிறைவேற்றப் போகிறது. இந்தியாவிலேயே வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் மக்கள் தொகை 11.2 விழுக்காடு. ஆனால் தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழே 1.43 விழுக்காடு மக்கள் தான் இருக்காங்க. அதையும் இல்லாமலாக்க தாய் மாணவ திட்டத்தை தொடங்கி செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். 36 லட்சம் வீடுகளுக்கு புதிதாக குடிநீர் குழாய் இணைப்பு வழங்க போகிறோம். 87 கூட்டு குடிநீர் திட்டங்கள். அதன் மூலமாக 3 கோடி மக்கள் பயன்பெறக்கூடிய 75 லட்சம் வீட்டு இணைப்புகள்.